அமுதமழை இணையதள வானொலி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பிரம்மா குமாரிகள் திருநெல்வேலி கிளை நிலைய சேவை ஒருங்கிணைப்பாளர் திரு BK கெட்டன் சிவபாலன் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அவர் 40 வருடங்களுக்கு மேலாக இந்த ராஜயோக தியானத்தில் அனுபவம் பெற்றவர். பல தரப்பட்ட சேவைகள் செய்து மக்களுக்கான பணியில் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்முடைய மூத்த சகோதரராகிய திரு BK கெட்டன் சிவபாலன் அவர்களை வாங்க சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சகோதரர். எப்படி இருக்கிறீங்க? திருநெல்வேலி எப்படி இருக்குது? திருநெல்வேலி ஊர் எப்படி இருக்குது? உங்களை பத்தி சொல்லுங்க. திருநெல்வேலி நல்லா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் நல்லா சௌகரியமா இருக்கிறாங்க. நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஜன்மம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் என்னுடைய ஜன்மம் ஏற்பட்டது. என்னுடைய 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் எல்லோரும் இருக்கிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான். இருந்தாலும் கூட சின்ன வயசில் அந்த பக்தி உணர்வு எனக்கு நிறைய இருந்தது. நான் நினைவு தெரியாத நாளிலேயே நான் பூஜை எல்லாம் பண்ணதாக என்னுடைய பேரண்ட்ஸு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கேன். பின்ன என்னுடைய 11 வயசு வரைக்கும் நல்ல பக்தி உணர்வோடு இருந்துகிட்டு இருந்தேன். 11வது வயசில் ஒரு சேஞ்சு என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அது ஒரு பக்தியிலிருந்து ஒரு வைராக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன். அப்போ எனக்கு பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சது. உங்களுடைய 11வது வயசுலேயே இந்த மாற்றமா? ஆமாம், 11வது வயசுலேயே இது பக்தி இதெல்லாம் என்ன, கடவுள் யார், எங்கே இருக்கிறாரு, எது உண்மை எது போய், அந்த மாதிரி ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த சோகால்டு பக்தியினுடைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம், சடங்குகள் எல்லாம் எனக்கு அதுலேருந்து ஒரு அவர்ஷன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வைராக்கியம், இதெல்லாம் என்ன உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை அந்த சமயத்தில் வந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் அப்படியே கடவுளை பற்றி, கடவுள் இல்லைன்ற மாதிரி ஒரு கொள்கை, பகுத்தறிவு. அப்போதானே எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் ஆக ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் காலை நேரத்தில் எழுந்து படிக்கணும். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க காலை நேரத்தில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு. அப்போ காலை நேரத்தில் எழுந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 4 o'clock எழுந்து படிக்கணும். அப்போதுலேருந்து நான் டெய்லி 4 o'clock எழுந்துருவேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து காலையில் டெய்லி 4 மணிக்கு எழுந்து, அது அந்த மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்தம்ன்ற வார்த்தையில் அந்த சமயத்தில் தெரியாது. நேச்சுரலி 4 o'clock எழுந்து, அப்போ வீட்டில் கடிகாரம் கூட இல்லை, அந்த ஜன்னலை திறந்து அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு கருங்குருவி பிபி பிபி அப்படின்னா 4 o'clockன்னு யாரோ சொன்னாங்க, வயசான பாட்டி யாரோ சொன்னாங்க. நீலகிரி ஊட்டியில 4 மணிக்கு நான் எழுந்துருவேன். எழுந்து படிப்பேன் நான். அந்த மாதிரி என்ன ஒரு 7 or 8 o'clock 7 o'clock ஆகும்போது படிப்பெல்லாம் நம்ம நிறுத்திட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தது. பின்ன 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 11th ஸ்டாண்டர்ட் எண்டில் லீவில் நம்ம வெக்கேஷனில் வீட்டில் இருக்கும் பொழுது, அந்த காந்தியினுடைய சத்திய சோதனை புக்கை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. காந்தியுடைய சத்திய சோதனை படித்த பின்னாடி நான் காந்தி மாதிரி ஆகணும். அவர் மாமிசம்லாம் சாப்பிடாம அதெல்லாம் இருந்தார். அதெல்லாம் படிக்கும்போது நாமளும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி அப்பத்துலேருந்து மாமிசம் எல்லாம் விட்டு, அந்த பிஸ்கெட் மேலே அந்த மொட்டையெல்லாம் தொடங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் அது முட்டையெல்லாம் தடவுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிஸ்கெட் சேர்த்து தொட்டுறதெல்லாம் விட்டாச்சு. இது யாருமே நமக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. நான் பாடினா அந்த மாதிரி, நம்ம பாட்டு அந்த மாதிரி உணர்வுகள் வாழ்க்கை சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. உங்களுடைய 16வது வயசுலயே? ஆமா. அதுக்கு அடுத்தது அப்படியே நான் காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன். ஊட்டி தான் எங்களுடைய காலேஜ். அங்கே நான் போகும்போது எனக்கு முன்னாடி 2 சகோதரர்கள் நம்ம சென்டருக்கு, பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க இதை சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் சென்டர் இருக்குது, இந்த மாதிரி தியானம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷம் அப்போ காலேஜ் பசங்க தானே, கொஞ்சம் விளையாட்டாக இருப்போம். பசங்க கூட நிறைய சுற்றுறது பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஆனால் போகணும்னு நினைப்பேன். நான் போக முடியாமல் ஏதோ 1-2 டைம் போயிட்டு வந்திருக்கேன். பட் ரெகுலர் பண்ணலை. அந்த செகண்ட் இயர் எண்ட் ஆகி அதுக்குள்ளே இப்போ என்னென்னா, நிறைய விளையாட்டுன்னா நல்லா படிப்பு மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு. அப்போ சில பேப்பர்லாம் அரியர் நின்றுது. அப்போது நான் செகண்ட் இயர் எண்டில் நான் என்ன நினச்சேன்னா, தேர்ட் இயர் நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டேன். அதில் லிஸ்ட்டில் முதல் நம்பர்
நான் ரெகுலராக பிரம்மகுமாரி சென்டருக்கு போகணும் அப்படின்னு போட்டிருந்தேன். மற்றதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ போட்டிருந்தேன். ஸோ தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆன உடனே சென்டருக்கு போய் இதை ஞானம் கேட்க ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து ஒரே ஆன்மீக ஈடுபாடு. அந்த வருஷம் பூராமே வந்து நல்ல விதமாக படித்து எல்லா சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி இந்த பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு வந்ததுனால படிப்பும் நல்லா படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி வெளியில் வந்தேன். எந்த வருஷம் நீங்க முடிச்சீங்க? 1983 வருஷம் எனக்கு ஞானம் கிடைச்சி. 81லேருந்து எனக்கு அந்த சகோதரர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் நல்ல விஷயங்கள் தான், ஆனால் நான் போய் அதை கண்டினியூ பண்ணல. 83 வருஷம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு நான் முதல்ல அந்த சென்டருக்கு போய் அந்த போன நாளிலிருந்தே இந்த நாலேஜ் நான் கேட்டு அது இப்போ தொடர்ந்து இப்போ 41 ஆண்டுகளாக இப்போ போயிட்டு இருக்கு. அருமை, மிக அருமை. இந்த 41 ஆண்டுகள்ல நீங்க அந்த நீலகிரி மாவட்டம், ஊட்டி இந்த இடங்கள்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் சேவை பண்ணி வந்தீங்க? ஏன்னா அங்க எல்லாமே கொஞ்சம் படிக்காதவங்க இருக்கிற ஏரியா, சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஏரியா. அந்த இடங்கள்ல நீங்க எப்படி எல்லாம் சேவை செய்து வந்தீங்க? சேவை பல விதமான சேவைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் நான் கேட்டதுல இருந்து எனக்குள்ள என்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கறத பற்றி கூட நான் கண்டிப்பா சொல்லணும். ஒன்று, இந்த நாலேஜ், இந்த மெடிடேஷன் மூலமாக நான் படிப்பை நல்ல விதமாக படித்து வெளிவந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது இந்த தியானம். நான் முதல்ல நான் போகும்பொழுது என்னுடைய தியான அனுபவங்கள், பல விதமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. நான் இந்த மெடிடேஷன் தெரிஞ்சு ஒரு 1 வீக் இருக்கும். ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி நான் ஒரு ஆத்மா இந்த உடல் அல்லன்ற அந்த பயிற்சி, தியான பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு காலையில் 4 o'clock எழுந்து நான் தியானம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் தூங்கினேன். காலையில் எழுந்து நான் கட்டளை விட்டு இறங்கி நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணுற நேரத்தில் அப்படி இந்த உடம்பு கம்ப்ளீட்டாக மறந்து இந்த இடத்துல ஒளி மட்டும் பிரகாசமான ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கேன். நான் ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கேன். நான் யோகாலாம் மெடிடேஷன்லாம் ஒன்றும் பண்ணல, உட்காரல. அது நேச்சுரல் ஃபர்ஸ்ட் நாள் செய்த மெடிடேஷனுடைய பலன். அப்போ ஒரு ஆனந்த அனுபவம். அப்போ அந்த அஷரீரின்னு சொல்லுவாங்க, உடல் இல்லாத நிலை, அந்த ஒளி நிலை, அதனுடைய அற்புதமான ஒரு ஆனந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்போவே தியான நிலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம அந்த உடம்பை மறந்து அந்த ஆத்மாங்கிற அந்த உணர்வு நிலை வந்து அவ்வளோ ஆனந்தமாகும். நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து 1000 லட்டெல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு சுகம், ஒரு சுவை இருக்குமோ அந்த மாதிரி சுவை வந்து அந்த ஆத்மா உணர்வுல வந்து கிடைக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் சும்மா சின்ன பசங்க தானே இப்போ விளையாட்டா நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது நான் நாலேஜுக்கு வந்து ஒரு மாதம் இருக்கும். அப்போ நம்ம ஊட்டியில் வந்து நம்ம சகோதரி இருப்பாங்க. அவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க, எகியத்துலேருந்து வந்தவங்க, தாதி ஜசோதி அப்படின்னு சொல்லி அவங்க தான் எங்களுடைய டீச்சர் அந்த காலத்தில். ஸோ அவங்க இந்த வியாழக்கிழமையில் வந்து இந்த பிரசாதம் படைப்பாங்க பரமாத்மாவுக்கு. அப்படி படைக்கும்போது அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர்லாம் கிளாஸில் உட்காந்துருந்தோம். அவங்க டிரான்ஸில் போவாங்க. அப்படியே அவங்க அந்த பிரசாதம் எடுத்துட்டு மேலே சூக்ஷ்ம லோகம்னு சொல்லுவாங்க, அங்கே டிரான்ஸில் போயிட்டு அங்கே பாப் தாதாவை சந்தித்து வருவாங்க. அவங்க மேலே போய் டிரான்ஸ்லாம் முடிஞ்சு யோகாலாம் முடிஞ்சு அவங்க அப்படியே என்னை பார்த்தாங்க. எல்லோரும் உட்காந்துருந்தோம். அப்படியே சிரித்தாங்க, ஸ்மைல் பண்ணாங்க. இல்லை யாவும் அப்படின்னாங்க. எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவங்க சைகை வச்சு எதை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போனேன். பட் எனக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அவங்க ஹிந்தியில் பேசுனாங்க. அப்போ சகோதரர், ஹிந்தி தெரிஞ்ச ஒரு சகோதரர் பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாபா உங்களை மேலே சூக்ஷ்ம லோகத்தில் எமர்ஜ் பண்ணி பரமாத்மா உங்களை காட்டினாரு, காட்டி உங்களுக்கு டபுள் ஆப்பிள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பிரசாதம் வச்சிருக்கக்கூடிய அந்த இதை திறந்து ஓப்பன் பண்ணி அங்கே ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி போட்டுருந்துருக்காங்க. அதுலேருந்து 2 பீஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. பெருமையான விஷயமா இருக்கு. ஆமாம், அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ கேட்டாங்க, நீ பாபா சொன்னார், நீ பாபா நிலையை நினைச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அப்படி நினைக்கலையே. ஏன்னா பாபா அந்த சமயத்தில் என்ன சொல்லுவார், நிரந்தரமாக நினைக்கணும். நான் நாலேஜ் வந்து 1 மாதம் தான் இருக்கும்.
ஆனா நிரந்தரமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம நிரந்தரமா நினைக்கலையே. இருந்தாலும் நான் அவரை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து அங்க சூக்ஷ்ம லோகத்துல பரமாத்மா வந்து அந்த பாப் தாதா வந்து இப்படி மேல என்னை எமர்ஜ் பண்ணி அது கொடுத்ததுங்கிறது ஒரு பாபா என்னை வந்து இந்த யஜ்யத்திற்கு வெல்கம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் அப்படி உணர்ந்தேன். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது எனக்கு என்னன்னா, இந்த மத்தியானம் எல்லாம் அந்த தியான நிலை, அந்த அதாவது பரமாத்மா நினைவு அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டா அடுத்த நாள் காலை நேரத்தில் எழுந்திருக்கும் போது நமக்கு நேச்சுரலான எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி வரும்போது, ஒரு நாள் காலை நேரத்தில் நான் எழுந்திருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பொதுவாக காலை நேரத்தில் எழுந்திருக்கும் போதே எனக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் எல்லாம் ஆகுது. ஒரு நாள் நான் எழுந்திருக்கும் போது அப்படியே என்னுடைய தாட்ஸ் பூராமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஒவ்வொரு தாட் மெதுவாக வருது, என்னை கேட்டுதான் தாட் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி தாட்ஸ் பூராமே ஃபுல் டோட்டல் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி. அப்போ தாட்ஸ் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்தா நாம எந்த நேரத்துல எந்த எண்ணத்தை எங்க நிலைநிறுத்தணுமோ அங்க நிலைநிறுத்தலாம். அந்த அளவுக்கு தாட்ஸ் மெதுவாக வருது, நான் சொன்ன மாதிரி கேட்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு தாட்டா நான் எனக்கு வர மாதிரி காலை நேரத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முறை ஆனது. இன்னொரு முறை வந்து காலை நேரத்தில் அந்த எழுந்திருக்கும் போது அப்படியே ஒரு ஞான ஸ்வரூபமாக எல்லா ஞானத்தினுடைய ரகசியங்கள் பூராமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் ஞானத்துக்கு வந்து 1 மாசம் 2 மாசத்துல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஞான பிரகாசமான ஒரு நிலை, அதாவது அறியாமைங்கிற இல்லாத ஒரு நிலையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் பக்தி மார்க்கம் முடிஞ்ச அந்த கடவுள் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, கடவுள் இல்லைங்கிற நிலையில இப்படி வந்துட்டேன். அப்போ ஆக்சுவலி அது கூட கடவுளுடைய தேடல் தான். அப்போ தேடிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா, அந்த காந்தியுடைய சத்திய சோதனையெல்லாம் படித்த பிறகு எனக்கு ஒரு குரு வேணும். ஆனா அந்த குரு எல்லாமே தெரிஞ்சவராக இருக்கணும். அரைக்குறைய குரு கிட்ட நம்ம போயிடக்கூடாது. எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல குரு வேணுமே அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி குரு யார் இருப்பாங்க? காந்தி மாதிரி ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, பட் அவர் இப்ப இல்லை. அந்த மாதிரி யாராவது இருந்தால் இந்த இடத்துல ஃபேமஸ் ஆயிருப்பாங்களே, அப்படி யார் இருப்பாங்க? எனக்கு யாரு அந்த மாதிரி குரு கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் சுயம் இறைவனே குருவாகி வந்து இந்த மாதிரி எனக்கு சரியான பாதையை வந்து காட்டினாரு. அந்த ஞானத்துக்கு வந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சிது. அதுக்கடுத்து நாலேஜுக்கு வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு நான் சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதாவது 83ஆம் வருஷம் எண்டில் அங்கே வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி மேளா மாதிரி நடத்தினாங்க. அப்போது டோட்டல் எல்லா பிரம்மகுமாரிகள் வட இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய தாதிமார்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு ஸ்டால், அங்கே வந்து எல்லாருக்குமே ஞானம் சொல்லக்கூடிய ஒரு சேவை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு பக்தர், பெரிய ஒரு நல்ல விவரமான நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவர் தான் நினைக்கிறேன். அவர் அங்கே வந்திருந்தார். நான் தான் அவருக்கு ஞானம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவருக்கு அந்த பட விளக்கம் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து நான் அப்போ சின்ன பையனாக தானே இருந்தேன். அப்போ அவர் இந்த சிவனுக்கு முருகன் வந்து இது சொன்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி நீங்க எனக்கு இவ்வளோலாம் சொல்லி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு ஆயிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்குள்ள டிகிரி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே 85ல் 1985ஆம் வருஷம் ஒரு பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது. கன்னியாகுமரி டு டெல்லி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே கன்னியாகுமரி டு டெல்லி, ஆமாம், டெல்லி வரைக்கும் அது வந்து இளைஞர் பாத யாத்திரைன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் யூத் 1985ஆம் வருஷம் ஐநா சபையிலேருந்து அந்த வருஷம் கொண்டாடினாங்க. இப்போ பிரம்மகுமாரிகள் சார்பாக பல ஊர்களிலிருந்து அந்த பாத யாத்திரை குரூப் எல்லாம் புறப்பட்டு போனாங்க. அதில் நீண்ட யாத்திரை வந்து கன்னியாகுமரி டு டெல்லி, அதே மாதிரி காஷ்மீர் டு டெல்லி, பாம்பே டு டெல்லி, கல்கத்தா டு டெல்லி, பல ஊர்களிலிருந்து டெல்லிக்கு வந்து அக்டோபர் 24ஆம் தேதி அங்கே ப்ரோக்ராம், அங்கே போய் சேரணும். அந்த மாதிரி நாங்கள் 4.5 மாதம் 137 நாட்கள் எங்கேருந்து நடந்து போனோம். ஒரு குரூப் சகோதர சகோதரிகள்லாம் சேர்ந்து நடந்து போனோம். அது ஒரு நல்ல சேவை. அது அங்கே போய் சேர்றதுக்குள்ள எனக்கு வட இந்தியாவெல்லாம் போகிறதுக்குள்ள எனக்கு ஹிந்தி மொழி எனக்கு நல்ல புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? எதுவும் எங்கள் வீட்டில் எப்படின்னா, அவங்க நல்ல வழியில் போகும்போது அவங்க இப்போ கூட எல்லாருமே சகயோகியாக தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து நல்ல விஷயம்னா அவங்க யாருமே வந்து
தடங்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்களே எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் தாதிமார்கள் பெரியவங்கெல்லாம் வந்து அங்கே ஊட்டியில் மற்ற இடங்களெல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும்போது வீட்டில் இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் கூட பல ஜனங்கள் வந்து எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லோரும் நல்ல சகயோகியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சேவைகள். மற்றபடி ஊட்டியில் வந்து நாங்கள் பலவிதமான சேவைகள் செஞ்சுருக்கிறோம். அங்கே பல கிராமங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஜனங்களுக்கு இந்த ஆன்மீக சேவைங்கிறத செஞ்சு பலருடைய வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக வர்றதுக்கான அந்த மாதிரி ஒரு சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைச்சது. மிக அருமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிரம்மகுமாரிகள் அமைப்புல அதிகபட்சமான பேர் ஊட்டியிலிருந்து தான் வந்திருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். இதுவே பெருமைக்குரிய விஷயம். இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், ஊட்டியில் இருக்கிற எல்லா இடத்துக்களையும் எல்லாத்துக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அப்படியா? நான் மட்டும் இல்லை, அங்கே நம்ம இந்த மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் டீம் ஒர்க் தான், எல்லாரும் சேர்ந்து நிறைய சேவைகள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு அடுத்தது நானும் இன்னொரு சகோதரரும் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், 1987 இப்போ நான் வந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சென்னையில் வந்து சரி ஒரு சின்ன ஒரு வியாபாரம் மாதிரியும் பண்ணலாம், இன்னும் மேற்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சென்னைக்கு போனால் நானும் இன்னொரு சகோதரரும் போயிருந்தோம். போய் அங்கே ஒரு 2 மாதம் தனியாக இருந்தால் அதுக்குள்ளே ரோசி பேஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவகன்யாஜி, இந்த பிரம்மகுமாரிகளுடைய தமிழக மண்டலத்தினுடைய அதாவது ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எங்களை நீங்கள் இங்கே எங்கே இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லும்போது, நீங்கள் இங்கே அண்ணா நகர் சாந்தி தாமத்துக்கே வந்துருங்க, இங்கே இருங்க அப்படின்னு எங்கள் 2 பேர் அழைச்சாங்க. ஸோ அப்போத்துலேருந்து 87 வந்து செப்டம்பர்லேருந்து அப்போ அங்கேயே அண்ணா நகர் சென்டர்லேயே தான் இருந்து அதெல்லாம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது 90 வரைக்கும் அங்கே இருந்தேன். 1990 நான் திரும்ப ஊட்டிக்கு வந்தேன். அங்கே வந்த பிறகு அங்கே பாபா பகவானுடைய அந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சேவை இருந்தது. அது அப்படியே இருந்து அப்படியே 94 அங்கே ஒரு தனியாக ஒரு சென்டரை பண்ணி என்னை வந்து நீங்கள் அதை கவனிச்சிக்கங்க அப்படின்னு தனி சென்டர் கொடுத்துட்டாங்க. அது கோத்தகிரி பக்கம் அங்கே கொஞ்சம் காலம் சேவை பண்ணி அதுக்கடுத்து கூடலூர் பக்கம் அங்கேயும் அதே மாதிரி சேவையெல்லாம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அங்கெல்லாம் சேவை பண்ண பிறகு 2007 நானும் இன்னொரு சகோதரர் வந்து இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சேவை நடக்கலையோ அந்த இடத்துக்கு எங்களை வந்து நீங்கள் தாராளமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணோம். நானும் அந்த சகோதரரும் வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி பீனாஜி அவர்களுக்கு, அவங்களும் சரின்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க. என்னை வந்து விருதாச்சலம்ங்கிற ஊருக்கு அனுப்புனாங்க. அங்கே நான் கொஞ்சம் காலம் சேவை பண்ணி அதுக்கடுத்து வேலூர் அங்கே கொஞ்சம் காலம் சேவையில் பண்ணி அதுக்கடுத்தது திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் அந்த இடங்களெல்லாம் சேவை பண்ணி அடுத்தது இங்கே திருநெல்வேலிக்கு வந்து இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊரில் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி ஒரு தமிழ்நாடு சுற்றும் வாலிபன் ஆயிட்டீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து. நல்ல வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த திருநெல்வேலி எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஊர் எப்படி இருக்கிறது, இதை பற்றி? திருநெல்வேலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென் தமிழ்நாடு. அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர். இங்கே வந்து அந்த தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய ஊர். இங்கே ஜனங்க நல்ல கலாச்சாரம் மிக்க ஜனங்க. நம்முடைய ஹிஸ்ட்ரிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜனங்களுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி பங்காக இருக்கும். இப்போ கூட சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏரியா, திருநெல்வேலி சீமைன்னு சொல்லுவாங்க, இந்த 3-4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே முக்கியமான பங்கு தமிழ்நாட்டில் அப்படிய பல விஷயங்களில் வரலாற்று சிறப்பு மிக்கவர்களெல்லாம் கூட இந்த திருநெல்வேலி ஏரியாவிலிருந்து போயிருக்கிறாங்க. சுதந்திர போராட்டங்களில் கூட இங்கேருந்து நிறைய பேர், சுதந்திர போராட்டத்துக்கு கூட இங்கே வஉசி அது மாதிரி எல்லாருமே இங்கேருந்தெல்லாம் நிறைய பேர்லாம் போயிருக்கிறாங்க. சுப்பிரமணிய சிவா, அதுக்கடுத்தது நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் படித்தது பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஜங்ஷனில் தான் அவர் படித்த ஊரில் இருக்குது. அவர் வாழ்ந்த ஊர் கடையம்மன் சொல்லி அந்த பக்கம் தென்காசி பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். இங்கே சேவை செய்வதற்கான வாய்ப்பு பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்த பிறகு நிறைய சேவை, ஏற்கனவே நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிறாங்க. நானும் வந்த பிறகு இங்கே பல சேவைகள், அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், மற்ற சிவலிங்கம், அந்த மாதிரி நிறைய சேவையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சது. ஜனங்க வந்து ரொம்ப அன்பானவர்கள், அதாவது ரொம்ப பண்பானவர்கள். அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல ஜனங்கள் கூட வந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அருமையா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இவ்வளவு அனுபவங்கள் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்துட்டார். இவ்வளவு அனுபவம் மிக்க ஒருத்தட்ட நாமளும் சில கேள்விகளை சமுதாயத்துக்காகவே கேட்கலாங்களா? சரியா, தாராளமாக கேட்கலாம்.
நம்மளுடைய சமுதாயம் என்பது சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்குமான சமுதாயமாக தான் இருக்குது. இதுல நம்மளுடைய இளைஞர்கள் தான் வருங்காலத்தினுடைய எதிர்காலமா இருக்கிறாங்க. ஸோ அந்த இளைஞர்களுக்கான சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இப்போ அவங்களுக்கு கேட்க போறேன். அதுல அவங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதும் கேட்கிறேன் நான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, வீட்டில் இருக்குது, குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தையானது ஒரு சமுதாயத்துல பின்னாடி வளரும் காலத்தில் ஒரு நல்ல மேம்பட்ட குடிமகனாக, ஒரு நல்ல ஆரோக்கியமான குடிமகனாக, நல்ல குடும்ப தலைவனாக வருவதற்காக பெற்றோர்களுடைய பங்கு என்னவா இருக்கலாம்? பெற்றோர்கள் எப்படி நடந்து கொண்டா அந்த சின்னஞ்சிறு குழந்தை நல்ல பண்பட்ட ஒரு பயிராக வெளிவரும் என்று நீங்க நினைக்கிறீங்க சகோதரரே? அதாவது பெற்றோர்களுடைய பங்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. இந்த உலகத்திற்கு குழந்தை கொண்டு வருவதற்கே ஆதாரமா இருக்கக்கூடியவங்க அவங்க தான். தாயினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகும் பொழுதே அப்பத்திலிருந்தே பெற்றோர்களுடைய பங்கு ஸ்டார்ட் ஆயிடும். அது கர்ப்ப சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. கர்ப்ப சமஸ்காரம். கர்ப்ப சம்ஸ்காரம் கேள்விப்படுறேன். கர்ப்ப சமஸ்காரம். அருமை. தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த தாயுடைய எண்ணங்கள், அந்த தாயுடைய உணவு முறை, அந்த தாயுடைய நடவடிக்கை, ஈவன் தந்தை, ஈவன் அந்த வீட்டுடைய சூழ்நிலை எல்லாம் கூட அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அவங்க ஒரு நல்ல சாத்வீகமா இருப்பாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப சாத்வீகமா இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல சாத்வீகமா இருக்கும். அவங்க டென்ஷன் ஆகாம இருப்பாங்க. நல்ல நல்ல அன்பான ஒரு சூழ்நிலை. அதனாலதான் சிலர் நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு குழந்தை அங்கே கேட்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தாய் என்ன பண்றாங்களோ அது பூராமே குழந்தைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த தாய் அந்த கர்ப்ப காலத்துல நல்ல விதமா அவங்க டென்ஷன் இல்லாம நல்ல அன்பா, நல்ல அமைதியா, நல்ல நல்ல ஒரு மனநிலையோடு நல்ல சூழ்நிலையில அங்க வாழும்பொழுது, நல்ல நல்ல விஷயங்களை கேட்கும்போது, நல்ல நல்ல விஷயங்களை படிக்கும்போது அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு அதனுடைய பாதிப்பை கொடுக்கும். இப்ப தாயெல்லாம் சும்மா செல்போன் நோண்டிகிட்டே இருப்பாங்கன்னா அது கூட குழந்தை நாளைக்கு பிறந்து செல்போன் நோண்டும். சும்மா ஜோக்காக சொல்றேன், உண்மைதான். அந்த மாதிரி அது உள்ளுக்குள்ள அந்த சம்ஸ்காரம்ங்கிறது உருவாகும்னு. பின்ன குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்துல தாய் தந்தையர்கள் ரொம்ப பொறுப்போட இருக்கணும். தாயோ தந்தையோ என்னென்னலாம் அவங்க பேசுறது மட்டும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்ட்டு இல்லை. அவங்க நல்லா வளர்க்கணும், அது வேற விஷயம். அவங்களுடைய தாட்ஸ் கூட குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணும். பெற்றோர்களுடைய எண்ணங்கள் பாதிக்கும். அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் குழந்தைய எஃபெக்ட் பண்ணும். குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ். குழந்தைன்னா அது ரொம்ப மாசூம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. சாஃப்ட் குழந்தைங்க தானே. சிலருடைய எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த எண்ணங்கள் குழந்தைகளை டைரக்ட் பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய வார்த்தைகள், அது குழந்தைங்க அதுதான் கேட்ச் பண்ணும். குழந்தைங்க யாரும் கேட்ச் பண்ண எடுத்தோடனே அப்பா தான் ஹீரோ, அப்பா அம்மா தான். ஸோ அவங்கள தான் பார்த்துக்கிட்டு எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும். அதுதான் கேட்ச் பண்ணும். அதனால அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைங்க கேட்ச் பண்றதுனால பேரண்ட்ஸ் அந்த சின்ன குழந்தைய வளர்க்கக்கூடிய சமயத்துல அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க, அது எல்லாருமே கொடுப்பாங்க. அதே சமயத்துல ஒரு நல்ல குழந்தையாக வளர்க்கறதுக்கு அவங்க நல்ல அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் இல்ல நல்ல கேரக்டர் உடையவர்களாக இருக்கும் பொழுது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அது கத்துக்குவாங்க. எதுவுமே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க. நாம என்ன பண்ணாலும் அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க. நாம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எப்படி நாம குழந்தைங்களை கத்துக் கொடுக்கணும், நாம எப்படி வாழணும், இப்படி வாழறோமோ அது பார்த்தே குழந்தைக்கு கத்துக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸ்கூலுக்கு போன பிறகு இங்க ரொம்ப நல்லா கத்துக் கொடுத்த பிறகும் கூட குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல பசங்களை ஏதாவது ஒரு வார்த்தைகள் எல்லாம் பேசினா அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிட்டு வந்துடும். ஆமா. ஸோ அது அந்த சகவாசம்னு சொல்லுவாங்க, கம்பெனி, அது அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்குது பாருங்க. அது குழந்தை 4 வயசுல 5 வயசுல ஸ்கூலுக்கு போகுதுன்னா அங்க இருக்கக்கூடியவங்க பசங்க பேசுறாங்களோ அல்லது மற்ற டீச்சர்ஸ்ல ஏதாவது பேசுறாங்களோ அந்த குழந்தை அதை கேட்ச் பண்ணிட்டு வரும். அதை இங்கே பேசும். யாருப்பா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னா அங்கே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஏதாவது பேசுவாங்க, நேச்சுரலி பேசுவாங்க. குழந்தைங்க அதை ரிசெப்டிவா இருப்பாங்க, அவங்க கத்துக்குவாங்க. அதனால அந்த வீட்லயே ஆகட்டும், பிறகு நாளைக்கு ஸ்கூல் போவாங்க, ஸ்கூல்ல கூட ஆகட்டும். ஸ்கூல்ல அடுத்தது டீச்சர் இல்லையா? ஆமா. டீச்சர் கூட பங்கு, அடுத்து டீச்சர்னுடைய பங்கு கூட எப்படின்னா, இப்போ டீச்சர் அவங்களுடைய ஆதர்ஷம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் தான் எக்ஸாம்பிள். ஆமா. ஐயோ பேரண்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க இல்லைன்ட்டு இல்லை, இருந்தாலும் டீச்சர் தான் கத்துக் கொடுப்பதற்கு அவரு நிமித்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் டீச்சரை பார்ப்பாரு. டீச்சர் என்ன சொல்றாருன்னு பார்ப்பாரு, டீச்சர் என்ன செய்யறாருன்னு பார்ப்பாரு. அப்போ பேரண்ட்ஸை கூட அவர் பார்க்க மாட்டார், டீச்சரை தான் அவர்
முதன்மையான ஆளா பார்ப்பாரு. அப்போ டீச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஹை ஆயிடும், ரொம்ப பொறுப்பு. டீச்சர் வந்து கண்டபடியா பேசிடுவாருன்னா பசங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. நீங்க பாப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து டீச்சர் என்ன மாதிரி பண்றோம் அதே மாதிரி பசங்க மிமிக்ரி பண்ணி காட்டுவாங்க, பேசி காட்டுவாங்க. அதனால டீச்சர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு டீச்சரா இருக்கிறதா இருந்தா அந்த பசங்களுடைய எல்லா அசைவ நெளிவுகள் எல்லாம் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். படிப்பை கூட ஏன்னா தானே படிப்பிக்காம நல்லா கரெக்டா வந்து அவருடைய பாடத்தை கூட நல்லா கரெக்டா தெளிவா பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த பசங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அரைகுறையா ஏதாவது ஒரு எனத்தானோ வீட்டில் ஏதாவது டென்ஷன் அதை கொண்டு வந்து இங்கே காட்டிக்கிட்டு இருந்தா பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால டீச்சருடைய பங்குங்கிறது கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த டீச்சருங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒருத்தர் வந்து தன்னுடைய டீச்சர் கிட்ட என்ன நடந்ததுங்கிறது அவர் பேப்பர்ல எழுதி இருந்திருக்காரு. இது நடந்த உண்மை. அதை வந்து இந்த சமயத்துல சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவர் சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து பேப்பர்ல எழுதியிருக்கிறாரு. அவரு பெரியவராகி நல்ல ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகி ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ எழுதக்கூடியவர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு வழியாக ஒரு நாள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவருடைய டீச்சர் அந்த வழியாக வர்றாரு. இவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து வணங்கி, சார் நல்லா இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு தெரியுமா? டீச்சர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சார் நான் தான் சார். அவருடைய பேரை சொல்லிட்டு நீங்களா அப்படின்னு அவர் டீச்சர் யோசி. ஆமாம், நான் ஸ்கூலில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு டைம் வந்து ஒரு வாட்சை திருடிட்டேன்னு அந்த பையன் தான் நான். வாட்சை திருடினியா அப்படின்னா அந்த டீச்சருக்கு இவர் ஞாபகம் வந்துருச்சு. பையன், ஓ நீ தானா, சரி சரிப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் வாட்சை திருடினது அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த நாள் வந்து அந்த வாட்சை திருடின நாளில் என்ன நடந்தது அதை அவர் எழுதுறாரு. அப்போ வந்து அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய பசங்க, ஒரு பையன் வந்து நல்ல ஒரு வாட்ச் எனக்கு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கான் போல் இருக்கு, அது காணும். வாட்சை சார் வாட்ச் காணும் அப்படின்னு பையன் சொன்னால் வேற கிளாஸ் ரூம்லேருந்து யாரும் இங்கே வர்றது வாய்ப்பில்லை. அந்த சமயத்தில் இங்கே உள்ளவங்க தான். ஸோ டீச்சர் வந்து அந்த டீச்சர் அவர் இங்கே உள்ள பசங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. யார் எடுத்தீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு டீச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே உங்க கர்ச்சீப்பை எடுங்க. எடுத்தாச்சு. எல்லாரும் உங்க கண்ணை கட்டிக்குங்க. எல்லா பசங்களும் கட்டிக்கிட்டாங்க. ஏன் பாருங்கப்பா, நீங்க உங்கள யாரோ ஒருத்தர் அவருடைய கடிகாரத்தை எடுத்திருக்கீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியக்கூடாது. நீங்க அந்த கடிகாரத்தை கொண்டு வந்து அந்த பையனுடைய யாருடைய கடிகாரமோ அவருடைய பாக்கெட்ல டக்குன்னு போட்டு நீங்க போயிடணும். அது போன பிறகு நாம கண்ணை திறந்துடலாம் அப்படின்னு சார் சொல்றாரு. பசங்களும் அந்த பையன் வந்து என்னை கண்டுபிடிச்சா பேர் கெட்டு போயிடுவோம்னு அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த பையன் தான் இப்போ போய் அந்த சாரை மீட் பண்றாரு. இவர் அந்த கடிகாரத்தை கொண்டு போய் அந்த பையனுடைய பாக்கெட் போட்டு வந்துட்டார். வந்த பின்னாடி இப்போ கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க, எல்லாம் கண்ணு விட்டாங்க. இவருடைய கையில வந்து அந்த பையனுடைய பாக்கெட்ல கடிகாரம் வந்துருச்சு. அவனே ஹாப்பி ஆயிட்டான். யாரு எடுத்தாங்கன்னு தெரியல. டீச்சர் அந்த மாதிரி பண்ணாரு. சரி சார், சரி அப்ப நான் தான் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்களே எனக்கு தெரியலையே அப்படின்றீங்க. ஏன்னா அந்த சார் சொல்றாரு, அந்த நேரத்துல நானும் என்னுடைய கண்ணை கட்டிக்கிட்டேன். சார் நீங்க ஏன் கண்ணை கட்டிக்கிட்டீங்க? நான் கண்ணை திறந்திருந்தா நீ தான் வந்து கொண்டு போய் போடும்போது நான் பார்ப்பேன், நீ தான் திருடி இருக்கேன்னு சொல்லி உன் மேல எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் கெட்டு போகும். அந்த மாதிரி கெடக்கூடாதுங்கிறதுனால நானும் என்னுடைய கண்ணை கட்டிட்டேன் அப்படின்னு அந்த சார் சொல்றாரு. அதை எண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நெகிழ்ந்து போறாரு. சார் நீங்களும் உங்க கண்ணை கட்டிக்கலையா? என்ன யாருன்னு அப்போ உங்களுக்கு கூட தெரியாதா திருடினது யாருன்னு அப்படின்னு அந்த நேரத்துல அந்த சார் சொன்னதை எண்ணி அவர் ரொம்ப வந்து நெகிழ்ந்து போனேன்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. அது டீச்சர் தான், அதான் டீச்சர். கிரேட். அந்த மாதிரி டீச்சர் பொறுப்புள்ள டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாகும் போது நல்ல சமுதாயம் உருவாகும். அந்த மாதிரி டீச்சருக்கு வந்து அந்த மாதிரி பொறுப்பு என்பதும் இருக்கு. அருமை, மிக அருமை. அருமையான ஒரு கதையின் மூலமா ஒரு டீச்சருடைய கதாபாத்திரத்தை, ஒரு டீச்சருடைய பொறுப்பை எவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி முன்னாடி அந்த பேரண்ட்ஸ் பத்தி கூட நீங்க கேட்டீங்க. ஆமா, அது கூட என்னன்னா
பேரண்ட்ஸ் பத்தி கூட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. கண்டிப்பா சொல்லுங்க. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பையன், ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன், அந்த அம்மாவை அப்பாவை வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள்ல அப்பாவை இறந்து போயிடுறாரு. அந்த அம்மா தான் அந்த பையனை நல்ல விதமா வளர்த்து வராங்க. அந்த பையன் வளர வளர அவனுக்கு கொஞ்சம் சரியில்லாத கம்பெனி எல்லாம் சேர்றாங்க. கொஞ்சம் திருட ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு வளர்த்துட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன தவறு பண்ணாலும் அவன் வந்து அம்மா தட்டி கேட்கறது இல்லை. ஏன்னா அவன் வருத்தப்பட்டுருவான், ஏன்னா ஒரே பையன் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டே வர்றாங்க. ஒரு நாள் பெரியவான பிறகு பயங்கரமான திருடன் ஆயிடுவான். அப்போ அவனை பிடிச்சு ஜெயிலில் ஏதோ கொலையே பண்ணிடுவான். அவன் ஏதோ பண்ணி அப்படி கொலை பண்ணி அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போ இவன் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பையன், என்னுடைய கடைசி ஆசை எங்கள் அம்மாவை சந்திக்கணும், 2 வார்த்தை பேசணும். சரி, ஓகே. அப்படி அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. பையன் வந்து அந்த அம்மாவை பக்கத்தில் வரும்போது, பக்கத்தில் வாமா அப்படின்றான். பக்கத்தில் வந்தோடனே அம்மா காது பக்கத்தில் வந்தோடனே ஏதோ காதில் ஏதோ சொல்ல போகிறான் போல் இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவுடைய காதை கடிச்சு துப்பிடுவான். அப்போது அவங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் அவ்வளோ தவறுகள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இந்த காது மூலமாக கேட்டுட்டு என்னை திருத்தவே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். என்னை அப்பவே திருத்தியிருந்தா நான் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஒரு அம்மாவுக்கு வந்து இப்போ என்ன அளவுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு பாருங்க. தவறுகளில் வந்து குழந்தைகள் வந்து செய்கிறது இயல்பு தான், சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களே நம்ம கரெக்ட் பண்ணலாம். அவன் திருந்துறானோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம், தம்பி நீ செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அப்போ அவன் வந்து கொஞ்சம் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆமாம். அதனால பேரண்ட்ஸ் வந்து அந்த அதாவது கண்டிப்பாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அன்போடு இருக்கணும். அது ரெண்டுனுடைய பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பசங்க மேலே கூட நீ இதான் படிக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாமல், அவனுடைய திறமை என்ன இருக்கோ, அவனுடைய விருப்பம் என்ன இருக்கோ அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்கன்னாக்கா பசங்க நல்ல விதமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேரண்ட்ஸுடைய பொறுப்பு அந்த மாதிரி, டீச்சர்ஸுடைய பொறுப்பு இந்த மாதிரி. இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் நம்ம இருந்தப்போ உங்கள் காலங்களில் கூட நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க வீட்டில். ஆனால் இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இல்லை, ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க கூட இல்லை, ஒரு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அதனால அம்மா அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க இப்பயும் வளைய மாட்டேங்குங்க, பெருசாயும் வளைய மாட்டேங்கிறாங்க. எங்க 5லே வளையாதது எங்க 50ல் வளைய போகுது, வளைய மாட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்க, தாறுமாற நடந்துக்கிறது. இந்த பையன் சொன்னீங்க உதாரணம் சொன்னீங்களே, அது போல கெட்ட வழியில போறது. பெற்றோர்கள் தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறது, அவங்கள செல்லமா வளர்க்கறது, கஷ்டம் தெரியாம வளர்க்கறது சரியா இல்ல அதற்கு மாற்று என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அதாவது பசங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல நமக்கு என்ன இருக்குங்கிறத பார்த்து, தம்பி இது இருக்கு உனக்கு, அவன் எது வேணாலும் கேட்டாலும் நீங்க எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு புரிய வைக்கணும். நம்மளுடைய எல்லாருக்குமே எல்லா அளவுக்கு இருக்காது. சில வசதியானவங்களுக்கு நிறைய கூட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஒரு சின்ன வந்து வசதி உள்ளவங்க வந்து அவன் மாதிரியே வேணும் அப்படின்னு பையன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க சொல்லணும், புரிய வைக்கணும். நம்முடைய லிமிடேஷன், நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு, இந்த அளவுக்கு தான், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எது அவசியமோ அதை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களை வளர்க்கணும். நீங்க அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக செல்லம் ஜாஸ்தி கொடுத்து கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து கஷ்டத்தை புரிஞ்சிக்காம வளர்ந்துட்டு வருவான். ஏன்னா கடைசியில மோசமான கண்டிஷனுக்கு தான் போய் சேருவான். அதனால அப்படி இல்லாம அதுக்கு இல்லை, இது நம்மளுடைய கஷ்டம், இது நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிற மாதிரி அவனை வளர்த்துட்டு வந்தான்னாக்கா அவன் நல்ல விதமா வளர்றதுக்கு, அவனுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வளர்ந்துட்டு வந்தான்னா நல்ல மனிதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைக்கு புரிய வைக்கணும். நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய குடும்ப நிலைமை என்ன அப்படின்னு புரிய வச்சோம்னா பையன் கண்டிப்பா நல்லவனா வந்துருவான். கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருமை, மிக அருமையான விஷயம். இப்போ பையன் என்ன பண்றான்னா, காலேஜ் படிக்கிறான், இப்போ ஸ்கூல்ல முடிச்சிட்டான், காலேஜ் போயிட்டான். சில பேர் வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ குடும்பத்தை விட்டு பள்ளிக்கு வந்தாங்க, பள்ளியை முடிச்சுட்டு இப்போ கல்லூரிக்கு அல்லது சமுதாயத்துக்கு வேலைக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ இந்த சமுதாயம் அந்த பையனை எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி என்னென்ன சொல்லி கொடுக்கணும்? ஒரு பஸ் கண்டக்டரு, ஒரு வீட்டில் வெளியில் வேலை செய்கிறவங்க,
ரோட்ல போறவங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் சமூகம். ஆமா. இந்த சமூகமானது ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குறதுக்கு தன் சார்பாக எந்த மாதிரி பங்களிக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஐயா? அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க பொதுவா பொறுப்புள்ள சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜனங்க, அந்த மாதிரி தற்காலத்துல அவ்வளவு நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான். பல வகையான ஜனங்க இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஏதாவது நிகழ்ச்சி மூலமா அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாமான்னு முயற்சி பண்றோம். நல்ல முயற்சி. ஸோ இப்போ சமுதாயத்துல ஒருத்தர் போறாரு, அங்க நண்பர்கள் இருப்பாங்க, கூட வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, முதலாளி இருப்பாரு, இல்லாட்டி ஒரு முதலாளியின் தொழிலாளி இருப்பாங்க. பல வகையான ஜனங்க அவருடைய கான்டாக்ட்ல, அவருடைய தொடர்புல வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் அவரு புரிஞ்சுக்கணும், இவர் ஒரு தொழிலாளியாக ஒரு இடத்துல போய் சேர்றாருன்னு வைங்க, அல்லது ஒரு நண்பர்கிட்ட போற ஒருத்தர் முதல்ல ஒரு நண்பர் இவருக்கு சேர்றாரு. ஒரு நண்பர்னா கூட முதல்ல சாதாரணமா ஒண்ணு சேருவாங்க, பிறகு அவங்க லைக் மைண்டடா இருந்தா ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. நண்பர்னா உண்மையான நண்பர் யாருன்னா அவருடைய கஷ்டமான சமயத்துல உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நண்பர் அவருடைய டேலண்ட் என்ன, அவருடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய நண்பனா இருக்கணும். இவர் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனா இருக்கணும். அதே மாதிரி இவர் ஒரு இடத்துல தொழில் பண்றாருன்னா அவருடைய முதலாளி எப்படி இவரை ட்ரீட் பண்ணணும், இவர் ஒரு மனிதன், இவர் நல்ல டிக்னிட்டியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹியூமன் பீயிங்னாலே அவர் டியூ ரெஸ்பெக்ட் என்ன கொடுக்கணுமோ, அவன் தொழிலாளி அப்படின்னு சாதாரணமா நடத்தாம அவனுக்கு வேண்டிய ஒரு டியூ ரெஸ்பெக்ட், அவருடைய வேலை செய்கிறான் அந்த மாதிரி, அப்படி அவனுக்கு வேண்டிய அந்த மாதிரி ஒரு டிக்னிட்டி அவனுக்கு இருக்கிற மாதிரி பண்ணும்போது அவனும் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தொழிலை நல்ல விதமா செய்வான். அதாவது தான் தொழிலாளியா இருந்தா தன்னுடைய முதலாளி எப்படி தங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதே மாதிரி அவர் தன்னுடைய தொழிலாளிகிட்ட நடந்துக்கணும். அந்த மாதிரி முதலாளி இருக்கலாம். அதே மாதிரி தொழிலாளி கூட என்ன நினைக்கணும், இவர் தொழிலாளியா இருக்கிறதா இருந்தா என்ன நினைக்கணும், நான் என்னுடைய என்ன டியூட்டி இருக்கோ, எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் துரோகம் இல்லாம கரெக்டா என்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யலாம். அதை ஏமாத்தாம அப்படி வேலையில அப்படி இப்படி எல்லாம் செய்யாம பெர்ஃபெக்டா தன்னுடைய காரியத்தை செய்யலாம். முதலாளிகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர் தொழிலாளியா இருந்தா முதலாளி எப்படி நடக்கணும்னு இவர் நினைப்பாரோ அதே மாதிரி இவர் முதலாளிகிட்ட இருக்கணும். அந்த மாதிரி கூடவே இருக்கக்கூடிய ஜனங்களை கூட எல்லாருக்கிட்டே ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஒரு அன்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை, அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம சிலருக்கு சில விதமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் இருக்கலாம், அதை நாம புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களாக இருந்தா, ஒருத்தர் கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய சூழ்நிலையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருக்கு தகுந்த மாதிரி நாம நடக்கிறது ஈஸியா இருக்கும். அருமை. அது இல்லாம இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, அவரு கணவனோ அல்லது மனைவியோ அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அவங்க குடும்பத்துல அப்படின்னா, இப்போ கணவன் மனைவின்னா ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய சம்ஸ்காரம் சொல்லலாம், அவங்களுடைய சுபாவம் என்ன, இவங்களுடைய சுபாவம் என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒருத்தர் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வழிவிடணும். இப்போ ஒரு கணவன்னா இப்போ அவர் பவர்ஃபுல்லா இருப்பாரு, சம்பாதிக்கிறாருன்னா, மனைவி சம்பாதிக்கலன்னா அவங்கள ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்க குடும்பத்தினுடைய எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்கன்னா அது ஈக்குவலி குட் தான், அது எந்த விதத்திலும் குறைவில்லை. ஏன்னா அவங்க அதே மாதிரி அவரு இங்க இருக்கிறார், மனைவி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னா கூட கணவன் கூட அதே மாதிரி செய்யலாம். அவரும் வீட்டிலுடைய எல்லா காரியங்களையும் செய்யலாம், செஞ்சு அவங்களுக்கு இப்போ கூட நான் பார்க்குறேன், இங்கெல்லாம் பெரிய பெரிய ஷாப்ல மால்ல எல்லாம் வேலை செய்யறவங்க நைட்டு 9 மணிக்கு தான் வேலையை விட்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் வரிசையா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் காத்திருக்கிறாங்க. அவங்களாம் பஸ்ஸை பிடிச்சி எப்போ போய் வீட்டுக்கு சேர்ந்து எப்போ அவங்க சமையல் பண்ணி அதுக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஏதாவது அவங்க கணவனோ அது யாரோ ரெடி பண்ணி வச்சா இவங்க பாவம் இவ்வளோ காலம் நின்று வேலை செஞ்சாங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களோ, அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க ரெடியாகி சாப்பிட்டோடனே தூங்கினா அவங்க அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி மற்றவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மனைவி வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை வாழ்க்கையை சமர்ப்பணமாக்கி கல்யாணமாகி வந்திருக்கிறாங்க மனைவி. கணவன் என்ன பண்ணணும், அவங்க ஏதாவது அவங்க அப்பாவை பார்க்க போகணும், அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னா எதுக்கு போற அப்படின்னா, அப்படியே அவங்களுடைய விருப்பம் இருக்கும்போது தாராளமா போங்க. இங்க ஏதாவது ரொம்ப வேலை அந்த மாதிரி இருந்தா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இல்லாட்டி அவங்க போனா நல்லா இருக்கும்னு நினைச்சா சரி தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஒரு அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்காம அப்படி இருக்கணும். அதே மாதிரி முதலாளி தொழிலாளி கூட சொன்னோம், தொழிலாளி ஐயா ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னா எதுக்கு லீவு,
தேவையில்லாம அவர் லீவு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வேணுங்கிறதுக்காக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இவங்களுக்குலாம் அடிக்கடி லீவு கொடுத்தா அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அதுக்காக இவங்களும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அவசியமான விஷயம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணலாம். அதே மாதிரி கணவன் மனைவிகளை கூட வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. ஒருத்தர் சில விஷயம் ரொம்ப விரும்புகிறாங்க, அவங்க அதில் வந்து ரொம்ப நாட்டமாக இருக்கிறாங்கன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், விட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஜென்டிலாக இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பாக அமையும். குடும்ப வாழ்க்கை கூட அதெல்லாமே ஒருத்தருடைய குறைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அது பெருசாக மனசில் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண்ணியிருப்பாங்க, நீ அன்னைக்கு அப்படி பண்ணதானே, நீ அன்னைக்கு அப்படி பண்ணதானேன்னு சொல்லி அதையே சொல்லி 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 குத்தி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்க, ஓகே பரவாயில்ல, நாம கூட அந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கலாம். ஸோ அதை கூட அவங்க மறக்கணும். அப்படியே ஒருத்தர் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருடைய தவறை ஒருத்தர் மன்னிச்சு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்களோ பரவாயில்ல, ஓகே இவங்க இந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, அவங்க இந்த அளவுக்கு தான் அவங்களால முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களை அக்செப்ட் பண்ணி அவங்க எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ணாம அப்படியே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதா இருந்தா இந்த பண்புகள் இதெல்லாம் இந்த மாதிரி பண்புகளோடு அது குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், சமுதாய வாழ்க்கையில் ஆகட்டும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனப்பான்மை, கொஞ்சம் அன்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த யாரா இருந்தாலும் சக மனிதன் அவங்களை நாம மதிச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதையோடு மதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பண்பு. இன்னைக்கு ஜனங்களுக்கு மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாமே நீங்க மதிக்காட்டி கூட பரவாயில்ல, அவமரியாதை பண்ணியாச்சுன்னா அவங்க ரொம்ப துக்கப்படுவாங்க. அதனால இப்போ யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுக்குறவங்க என்றாலே முள்ளு மாதிரி, முள்ளு எப்படி குத்தி துக்கம் கொடுக்கலையே அந்த மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க துக்கம் கொடுக்குறாங்க. சும்மா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அவரை பத்தி ஏதாவது ஒன்று பேச வேண்டியது, அவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கிட்டலாம் போய் சொல்ல வேண்டியது, அவருடைய பேரை டேமேஜ் பண்ண வேண்டியது, அவரை பேரை கெடுக்க வேண்டியது, அந்த மாதிரிலாம் பண்ண அந்த ஆத்மா அது தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆளு வந்து எவ்வளவு துக்கப்படுவாரு. இப்ப நம்ம பத்தி அந்த மாதிரி சொன்னா நம்ம துக்கப்படுவாங்க. அப்படி நினைக்கணும், எல்லாருமே நம்ம மாதிரி தான் அப்படின்னு நாம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாம எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி நாமகிட்ட எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்ககிட்டயும் நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும், நல்ல குடும்ப வாழ்க்கை உருவாகும், நல்ல சமுதாயமும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. நம்ம காலத்துலலாம் தாத்தா பாட்டி இருந்தாங்க, இப்போ ஆண் பெண் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேருக்கும் ப்ரெஷர், வேலையில பளு இருக்குது, குடும்ப பளு இருக்குது, ரோட்ல பிரச்சனை இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனைகளோட வீட்டுக்கு வராங்க. அதையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறாங்க. முன்னாடி காலத்துல பெரியவங்க இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அவங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில ஒரு பாலமா இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த பெற்றோர்களையும் பெரியவங்களையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல, அதாவது கணவன் மனைவி வேலைக்கு போறாங்க, பிள்ளைகள் தனியா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா பிரச்சனையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழல்ல அவர்கள் எப்படி ஆசுவாசப்படுத்திக்கலாம், அவர்களுக்குள்ளார எப்படி அன்பா அமைதியா இருக்கலாம், இந்த குழந்தைகளையும் இப்படி நல்ல விதம் பார்த்துக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்படி பழகினாங்கன்னா பிள்ளைங்க பயந்துடுறாங்க, வேற தவறான நட்புக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஐயா? அதாவது ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேருக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கணும். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சம்பாதியம், சிலர் பேராசைக்காக கூட நிறைய டைம் ஒர்க் பண்றதுலயே போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வருமானம் குறைஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி டைமை குறைக்கலாம். பாதி நேரம் ஒருத்தர் ஃபுல் டைம் வேலைக்கு போனாலும் இன்னொருத்தர் பாதி நேரம் வேலைக்கு போனாலும் அவங்க வீட்டை கவனிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை கண்டிப்பா ரெண்டு பேர் தான் போய் ஆகணும், குழந்தைங்களுக்குலாம் படிப்புக்கு ஜாஸ்தி செலவு வேணும், நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கொஞ்சம் பைசா ஜாஸ்தி அவசியப்படுறது அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகாம பார்க்கறதுக்கான சில யுக்தியெல்லாம் கையாளணும். அவங்க சரி நாம மைண்ட் செட் பண்ணிக்கணும், நாம இன்னும் கொஞ்ச காலம் இப்படிதான் இருக்க வேண்டி இருக்கு, ஓரளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கு, குழந்தைகளை வேற நம்ம பார்க்க வேண்டி இருக்கு, அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அவங்க எப்போ அந்த நேரத்தில் அவங்க டியூஷன் போயிட்டு வருவாங்களா அல்லது என்ன பண்ணுவாங்களா, நீங்களாம் ஒழுங்கா வீட்டில் அமைதியாக இருங்கப்பா, நாங்கள் வர்றது வேற வழி இல்லை, நாங்கள் வந்த பிறகு எல்லாமே கவனிக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் பசங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவங்களும் டென்ஷன் இல்லாமல், ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதே பசங்களுக்காக. அப்படி இருக்கும்போது போய் சம்பாரிச்சு டென்ஷன் ஆகி வீட்டில் பசங்களுக்கு கத்தி பண்ணி அவங்க எடுக்கிறத விட நீங்கள் வேலைக்கு போகாமல் ஒருத்தராவது சும்மா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இல்லை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும்னா அவங்க தன்னை கூல் படுத்திக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள் தான் நாம உழைச்சி ஓரளவுக்கு வந்த பிறகு
ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி லீவ் நாள் ஒன்று இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள், அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்ப மற்ற நாள் எல்லாம் வந்து அவங்க போயிட்டு வந்தோடனே எல்லாம் கரெக்டா அமையும். அதெல்லாம் சில டெக்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். பசங்க கொஞ்சம் வளர்றதா இருந்தா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து நாங்க வரதுக்குள்ள இது பண்ணி வச்சிருங்க, இதை பண்ணி வச்சிருங்கன்னா அவங்க வரதுக்குள்ள பசங்க எப்படியோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்டுல இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்கன்னா அவங்க அப்பா அம்மா லேட்டாக வந்தாலும் கூட அதுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை பண்ணி வச்சாலும் கூட இவங்க வந்தோடனே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் கையாண்டு அவங்க தங்களை எப்படியோ அந்த டென்ஷன் இல்லாம அவங்களும் கூலா இருக்க தெரிஞ்சிருக்கணும், அமைதியா இருக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பசங்களையும் அந்த மாதிரி அமைதியாக வச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கிறது. அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரியான சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணாங்கன்னா அவங்களால சாதிக்க முடியும். கண்டிப்பா இந்த குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும், பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியும், நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருக்கு, திருப்தியான பதிலாக இருக்கிறது. இப்போ ஓரளவு வயதாயிடுது, பள்ளி படிப்பு முடிஞ்சது, கல்லூரிக்கு போனாங்க, இல்லை வேலைக்கு போனாங்க, கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஒரு ஓரளவுக்கு வயசாயிடுச்சு, பொறுப்புகள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து இவங்க பொறுப்புகள் இல்லாமல் போயிடுமா அவங்களுக்கு? இல்லை அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய காலத்தை எப்படி அவங்க கடத்துறது, என்னென்ன மாதிரியா அவங்கள தன் மனநிலையை பார்த்துக்கலாம்? ஏன்னா இப்போ இருக்க பெற்றோர்கள், முதியோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டில் இடம் இல்லாமல் வேற எங்கேயோ போய் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பெரியவர்களுக்கு உடல் பிரச்சனை இருக்குது, புதிய புதிய நோய்கள் வருது, பொருளாதார பிரச்சனை, உறவு பிரச்சனை என்று எல்லாமே அப்போதான் வந்து அவங்கள்ட்ட வந்து நிற்கிது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்ப்பு நம்ம அவர்களுக்கு கூறலாம்னு நினைக்கிறீங்க ஐயா? அதாவது ரிட்டையர் ஆன பிறகு உடலை வந்து நம்ம எப்பவுமே முன்னாடியே கூட உடல் ஆரோக்கியத்தை பேணணும்னு தான். அதுவும் ரிட்டையர் ஆன பிறகு அதான் டைம் நிறைய இருக்கிறதுனால நீங்க வாக்கிங் போகலாம், ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, அட்லீஸ்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த அந்த ஐடியாஸ், அந்த யுக்திகள் எல்லாம் கையாளணும். அதெல்லாமே சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நாம செய்யணும். அவங்களுக்கு கூட, பசங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. சில நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு உட்காந்துட்டு அது வேணும் இது வேணும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு இல்லாம அவங்களால இயன்ற எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு கூட, பசங்களுக்கு கூட என்ன ஆகும்னா இவங்களால ஹெல்ப் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க இவங்களை விட மாட்டாங்க. அது ஒண்ணு. அது இல்லாம நான் தன்னை பெரிய ஆளு அப்படின்னு இல்லாம அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதா இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை விட மாட்டாங்க. இவங்க அவங்களை சின்னவங்கிறதுக்காக இவங்க நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், அவங்க சின்னவங்கன்னு சொல்லி அவங்களை இல் ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க பெரியவங்க ஆயிட்டு வர்றாங்க இல்லையா? சோ அவங்க இவங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க சொல்றதுல கேட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு மேல அவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. அது இல்லாம இவங்க ஏஜ் ஆக 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 ஜாஸ்தி இவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு எதிர்பார்க்கறாங்க, என்ன இப்படி எல்லாம் கவனிக்கணும், அப்படி எல்லாம் கவனிக்கணும், அது பார்க்கணும் இது பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்க்கும் பொழுது அவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க பசங்க. இந்த மாதிரி இருக்கிறதால நீங்க ஹாஸ்டலுக்கு ஏதாவது எங்கேயாவது வந்து முதியோர் இல்லத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதாக ஆயிடும். அதாவது அன்போடு இருந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்து அப்படி இருந்தா அவங்களும் வந்து அப்படியெல்லாம் அப்பா அம்மாவே பொதுவா விட மாட்டாங்க. பொதுவா ஏன் அப்படி எல்லாம் பிரிஞ்சு போறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இந்த ஈகோ கிளாஷ், அவன் என்ன சொல்றது இவர் என்ன சொல்றது, நான் இவர் சொல்ற மாதிரி இருக்க மாட்டேன், இவர் சொல்ற நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளா இருந்தாச்சுன்னா சரி, நம்ம அப்பா அம்மா தானே, நாம கடைசி வரைக்கும் கண்டிப்பா பார்க்கணும் தான். அவங்களுக்கும் அன்பு வர்ற மாதிரி இவங்க நடந்துக்கணும். இவங்களும் ஏதாவது பெரியவங்க ஏதாவது அப்படி இப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியானா நம்ம அப்பா அம்மா தானேன்னு சொல்லி அவங்களும் பசங்களும் வந்து அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க ரொம்ப இவங்கள வயசாயிட்டு எங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாம அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த அட்ஜஸ்டபிள் நேச்சர் கொஞ்சம் அக்காமடேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணியாச்சுன்னா இவங்களுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒத்தாசை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து இடைஞ்சல் பண்ணாம, இன்னொருத்தர் இடைஞ்சல் பண்ணாம துக்கம் கொடுக்காம இருந்தாலேயே அவங்க எங்க அம்மான்னு சொல்லி அவங்க அன்போடு பார்ப்பாங்க, இவங்களும் பசங்கன்னு சொல்லி அன்போடு இருப்பாங்க. எங்கேயும் வந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அதுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த யுக்தி தான் தெரிஞ்சு ஒண்ணு வேண்டாம். அவங்களே அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டு விஷயம்தான். நீங்க பசங்களை ரொம்ப மதிச்சு பசங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தீங்கன்னா பசங்களும் அப்பா அம்மாவே ரொம்ப மதிச்சு ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்பும் மரியாதையும் கிடைக்குதுன்னா சாப்பாடு இல்லாட்டி கூட, வசதி இல்லாம இருந்தா கூட நம்மளாம் தண்ணி குடிச்சிட்டாவது இருக்கலாம்னு சொல்லி ஒன்னா இருப்பாங்க. முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அருமை, பிரமாதம், அருமையான தீர்வு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன பதில்கள் எல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நல்ல பண்புகளுக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம், பெரியவர்கள் என்ற எல்லா இடத்துலையுமே நீங்க நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க.
ஆனா இந்த நல்ல பண்புகள் பற்றியான விழிப்புணர்வோ அந்த மாதிரியான கல்வியோ சமுதாயத்துல ஒரு கிடைக்க மாட்டேங்குது. இந்த இந்த கல்வியை சமூகத்துல கொண்டு வர்றதுக்கு, பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன நம்ம முயற்சி எடுக்கலாம்? இதுல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பு எடுத்துக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பண்புகள் வளர்க்கறதுக்கு ஆக்சுவலி சின்ன வயசுல ஸ்கூல்ல நம்ம பேரண்ட்ஸே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீ போய் சொல்லாத, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம கேட்ச் தான் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் பெரியவங்க ஆக நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ராமாயண மகாபாரதம் கூட நிறைய நல்ல விஷயங்களே தான் சொல்லி கொடுக்குது. அதுக்காக தான் அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்களே. நீதிபோதரின் கதைகள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம், தெரியும். நமக்கு நேச்சுரலி கூட நமக்கு தெரியும் எவ்வளோ சமுதாயத்தில் நடக்கூடிய விஷயங்கள்ல நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வாழ்க்கையில் தான் நம்ம அப்ளை பண்ண மாட்டேன்றோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது ஃபாலோ பண்றதுக்கான மனநிலை இல்லை. அதை நம்ம கொண்டு வரணும். அதுதான் வேல்யூஸ், அதாவது பண்புகள் வளர்வதற்கு நாம சில மனசுக்குள்ள ஒரு திட எண்ணம், நான் இனிமேல் இப்படி இருக்கணும், அன்போடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணும், ஏதானும் நான் திருப்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணத்தையும் நாம கடைப்பிடிக்கலாம். ஒண்ணு அது எல்லாமே சும்மாவே சிலருக்கு வராது. அப்போ அவங்களே நல்ல பண்புகள் நிறைந்த மனிதர்களா உருவாக்குறது தான் பிரம்மகுமாரிகள் அமைப்பு அப்படின்னு அமைப்பே இருக்கு. இங்க ராஜயோகா தியானம், அந்த தியானம் பண்ணணும்னா நல்ல பண்புகள் எல்லாம் வரணும். அந்த பண்புகளை பற்றிய ஸ்பெஷல் எஜுகேஷன் இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராஜயோகா மெடிடேஷன் சென்டர்ஸ்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ராஜயோகா தியானம், அதற்கான அந்த கல்வி, அதுல எல்லா நற்பண்புகளுடைய எல்லா அவேர்னஸ் தெளிவாக ஒவ்வொரு குணத்தை பற்றிய பூரா விளக்கங்கள் வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றது எப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டா அதெல்லாமே எத்தனையோ பேர் அது வாழ்க்கையில நடைமுறையில வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துடும், நாமளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நற்பண்புகள் எல்லாம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப யாருமே எந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் அந்த நல்ல குணங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு கற்பிப்பதற்காக தனி ஒரு யூனிவர்சிட்டியை பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகம் இங்க இருக்கு. இங்க வரலாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நற்பண்புகள் எல்லாம் நமக்குள்ள வளர்க்கலாம். நல்ல பண்புகள் நிறைந்த சர்வ குண சம்பன்னர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனுடைய எல்லா குணங்களும் நிறைந்த மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அமைப்பு இங்க இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆறுதலா இருக்கு ஐயா. ஏன்னா இப்போ காந்தி இருந்தாங்க, அவங்க சுயசிரதை இருந்தது, அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க. இப்ப அது மாதிரி இல்ல. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இயக்கமே இருக்குது, நற்பண்புகள் சொல்லித்தரதுக்கு ஒரு இயக்கமே இருக்கு என்று சொல்லும் போது அது ரொம்ப ஆறுதலா இருக்கு, சமுதாயத்துக்கு ரொம்பவும் தேவையான. இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புக்கு அப்படியே அந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஒரு 6 மாசம் நம்ம சொல்லுவோம், ஒரு 6 months அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்ன்ற மாதிரி ஒரு 6 மாசம் டெய்லி வர்றதா இருந்தா நிறைய சேஞ்சஸ் வந்துடும். உங்களுக்கு நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துடும். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி மனிதனுக்கு உள்ளேயே அந்த நற்பண்புகள் எல்லாம், மனிதனுடைய இயல்பே நற்குணங்கள் தான். ஏன்னா நம்ம நல்லதையே விரும்புறோம். நான் அமைதியா இருக்கணும், அன்போடு இருக்கணும், பணிவாடு இருக்கணும், எல்லாரும் விரும்புறாங்க. மகிழ்ச்சியா இருக்கணும், திருப்தியா இருக்கணும் தான் விரும்புறாங்க. நான் கோபக்காரனா இருக்கணும், நான் பேராசை பிடிச்சவனா இருக்கணும், நான் அகங்காரம் பிடிச்சவனா இருக்கணும்னு யாராவது விரும்புறாங்களா? விரும்புறது இல்லை. யாருமே கொலைகாரன் கூட நான் நிம்மதி இல்லாம இருக்கணும்னு தான் விரும்புறான். அவன் நிம்மதியா இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லாரும் என்ன மதிக்கணும் அப்படின்னு தான் விரும்புறான். ஆமா, ஏன் நல்லதை விரும்புறான் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய நேச்சரே அதுதான். நம்ம ஒவ்வொருத்தருடைய நேச்சர், அதாவது ரியல் நேச்சரே, ரியாலிட்டி எப்படி தண்ணியுடைய நேச்சர் நான் கூலா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சூரியனுடைய நேச்சர் என்ன, வெளிச்சம் வெப்பம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய நேச்சர் என்னன்னா அன்போடு இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். இது நம்முடைய நேச்சர். அந்த நேச்சர் உள்ளுக்குள்ள இருக்கு. அது கொஞ்சம் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சான்ஸ் தான் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. எங்க பார்த்தாலும் அவங்களை டென்ஷன் பண்றாங்க, கோபத்தை ஊட்டி விட்டுறாங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, சூழ்நிலை எல்லாம் சரியில்லாததுனால அந்த மோசமான விஷயங்களே ஓவர்லேப் பண்ணிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ள அடங்கி இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா அந்த நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வருவதற்கான கல்வி தான் டெய்லி இங்க கற்பிக்கப்படுகிறது. ராஜயோகத்திற்கு இந்த கல்வி ரொம்ப அவசியம். ராஜயோக மெடிடேஷன் பண்ணணும்னா இந்த ஆன்மீக கல்வி ரொம்ப அவசியப்படுறதுனால டெய்லி காலையில அந்த கிளாஸ் நடக்கும். அந்த ஆன்மீக கல்வியை கத்துக்கிட்டே வர 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 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். அப்போ பண்புகள் நிறைந்த மனிதனாவா மெடிடேஷனும் நல்லா வரும். அப்போ சமுதாயத்துல பண்புகள் நிறைந்த மனிதர்கள் எல்லாம் உருவாகும் போது நல்ல சமுதாயம் நேச்சுரலா உருவாயிடும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மிக நன்றி. ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க முன்னாடி,
எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும், ஆமா பொறுமையா இருக்கணும், பொறுமை கடலினும் பெரியதுன்னு சின்ன வயசுல தான் படிச்சு தெரியும். ஆமா ஆனா யாரும் பொறுமையா இருக்கிறது இல்லை. ஆமா. இங்க வந்து இந்த ராஜயோக கல்வி கற்பதன் மூலமாக நமக்குள்ளார அந்த பொறுமை, அதாவது என்ன படிக்கிறோமோ எந்த மாதிரி இருக்குன்னு விரும்புறோமோ அந்த மாதிரி ஆயிட முடியும் இல்லையா? கண்டிப்பா ஆயிடலாம். கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே அந்த மாதிரி இருக்கு. நம்ம இந்த மெடிடேஷன் கத்துட்டு இருக்கல அப்படின்னா இப்போ மற்றவங்க மாதிரி தான் அப்படியே டென்ஷன் அந்த மாதிரி சூழ்நிலையில வரும்போது ஆகும். இப்போ பலவிதமான ஜனங்கள் வரத்தானே செய்வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா கூட நம்ம அமைதியா வச்சிருக்க முடியுது. அது யாராவது எதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிசன் பண்ணணும். யாருமே ஒருத்தர் சொன்னா கேட்கவே மாட்டேன்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க, எது வேணும் உங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. யாரு இந்த காலத்துல கேட்பாங்க? இப்ப நாம யாரு அவங்க தன்னுடைய விஷயத்த சொல்றதுக்கு முற்படுவாங்களே வழிய சொல்லக்கூடியவங்க அதுக்கான சொல்யூஷனே சொன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதாங்க உங்களுடைய விஷயத்தை தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன்னா கூட அவங்க கேட்கறதுல இவங்க அவங்களுடைய பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு புத்தி வந்து தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்க வரும்போது புத்தி தெளிவாயிடுறது, காம் அண்ட் குவைட் ஆயிடுறது. அப்போ அந்த நற்பண்புகள் எல்லாம் வளருது. அதான் ஒரு 6 months ஆகிறதுக்குள்ள ஆளே சேஞ்ச் ஆயிடுவார். அவருடைய பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆயிடும். அவ்வளோ ஒரு ஆளை வந்து மாற்றக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த ராஜயோகா கல்வி அண்ட் மெடிடேஷனுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் மாறும் பொழுதுதான் சுய மாற்றத்தின் மூலமாக தான் உலக மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய தாரக மந்திரமே அதுதான். இங்க பிரம்மகுமாரிகள் என்றாலே நாம மாறி உலகத்தை மாற்றணும். அப்படி இப்ப வந்து எல்லா உலகத்துல ஜனங்களா மாறினாதான் உலகம் மாறும். ஜனங்களா மாறினா அது ஜனங்கள் எப்படி மாறுவாங்க? நாம ஒவ்வொருத்தரும் மாறும்போது உலகம் மாறும். ஜனங்க எப்படி மாறுவாங்க? நாம மாறாம ஜனங்க எப்படி மாறுவாங்க? அந்த மாதிரி உலகம் வந்து பயங்கரமா முன்னேற்ற பாதையில ஓடிட்டே இருக்குது. டெக்னாலஜி அளவுக்கு அதிகமா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வரும் குழந்தைகளுக்கு டெக்னாலஜிக்கல் அந்த எஜுகேஷன் வேணுமா? அதாவது என்ன சொல்றது, விஞ்ஞான அறிவு அது வேண்டுமா, ஆன்மீக அறிவு வேண்டுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதாவது இந்த காலம் வந்து விஞ்ஞான காலமா இருக்கிறதுனால விஞ்ஞான அறிவு வேணுதான். இப்போ அதை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறோம். இப்போ எவ்வளோ ஜனங்க வந்து அந்த காலத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு பசங்களாம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. ஏன் என்ன காரணம்னா இது விஞ்ஞான வளர்ச்சி. நல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் நல்லா தெரியும், மற்ற பல விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால பசங்களாம் வீட்டுல இருந்துகிட்டே சம்பாதிச்சிருவாங்க. ஸோ விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது அவசியம்தான். அதே சமயத்துல இது கூட எதற்கு? வாழ்க்கைக்காக தானே. வாழ்க்கை கடைசியில ரிசல்ட் என்ன? நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், நாமளும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். ஸோ அதை கோட்டை விட்டுறக்கூடாது. இது அவசியம்தான், அதற்காக தான் இது. ஸோ இதற்காக நம்முடைய வாழ்க்கை அல்ல. அதனால நாம சம்பாதிக்கிறதுக்காக விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துவதற்கு பண்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் நம்ம கைவிடாம அதை வந்து ஒவ்வொரு அடியிலையும் நம்முடைய அந்த நற்பண்புகள்ங்கிறத வந்து நம்ம கடைபிடிச்சாதான் நாமளும் நல்லா இருக்க முடியும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல விதமா இருக்கிறதுக்கு அதான் வழிவகுக்கும். மிக அருமை, மிக அருமை. ரொம்ப தெளிவா சரியான உதாரணங்களோட என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ரொம்ப பொருத்தமான பதில் சொன்னீங்க. ஸோ அமுதமழை இணையதள வானொலி சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.